சிவசிவ அன்பே சிவ மரக்கட்டையில் பயணம் செய்யும் அனைத்து நண்பர்களுக்கும் இனிய இரவு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சுகுமார் சீனிவாசன் சார் அவர்களை குருவின் சார்பாக வருகின்ற வரவேற்கிறேன் சார். டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நன்றி சார். வணக்கம். ஞான மார்க்கத்திலே நாம் வழக்கமாக பேசிக்கொண்டிருக்கும் டெலிகிராம் சேனலில் திரு பாலகிருஷ்ணன் ஐயா மூலமாக இந்த சிவ அன்பே சேனலில் பேசுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பல்வேறு வீடியோக்களில் நாம் ஞானத்தை பற்றி பேசி இருக்கின்றோம். அவ்வப்பொழுது எழுகின்ற சில அன்பர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்காக சில வீடியோக்கள் செய்யப்படுகின்றன. இன்று அவ்வாறே நாம் செய்யலாம். இதில் இந்த வீடியோவை கவனித்த ஒரு அன்பர் கேட்டிருந்தது என்னவென்றால், ஒரு ஞான மார்க்கத்திலே ஒரு துறவரம் அதற்கும் அல்லது கர்மயோகத்திற்கும் என்ன, ஏன் அந்த வித்தியாசம் என்று கேட்டிருந்தார். ஞானம் என்றாலே நம்மிடையே பரவலாக இருக்கக்கூடிய கருத்து என்னவென்றால், நாம் இல்லற வாழ்க்கையை விட்டுவிட்டு துறவரம் போட வேண்டும், இருக்கின்ற வாழ்க்கையை விட்டுவிட்டு வீட்டை விட்டு சென்று ஒரு காடு மலைகளுக்கு எங்கேயோ சென்று இல்லை குகையிலே வாழ்ந்து அங்கே தியானங்களை மேற்கொண்டு அதன் மூலம் துறவரம் பூண்டு எந்த விதமான உலகத்தோடு எந்தவித தொடர்பு இல்லாமல் தனியாக இருந்து கொண்டு தியானத்திலே வெற்றி பெற்றால் நமக்கு நாம் எதிர்பார்க்கின்ற அந்த ஒரு உயர்ந்த நிலை ஆகிய முக்தி நிலை கிடைக்கும், இறைநிலை கிடைக்கும் என்றுதான் பரவலாக கருதப்பட்டிருக்கின்றது. அதுதான் அன்றும் இருந்தது, இன்றும் இருந்து கொண்டிருக்கின்றது. துறவரம் பூணுவதன் மூலமாக தியான பயிற்சிகளில் ஈடுபடுவதுதான் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. எந்த ஒரு ஆன்மீக அமைப்புக்கு சென்றாலும் அவர்கள், அதாவது நமது இந்து மதத்திலே எந்தவித ஆன்மீக அமைப்பு சென்றாலும் அவர்கள் முதலிலே சொல்லிக் கொடுப்பது என்னவென்றால், நீங்கள் தியானம் செய்ய வேண்டும் என்று. அந்த தியான பயிற்சிகள் தான் அவர்களை பயிற்சிகளாக கொடுக்கின்றார்கள். அது நெடுங்காலமாக பயிற்சி செய்ய வேண்டும் என்று வெவ்வேறு வழிமுறைகளை வகுத்து கொடுத்திருக்கின்றார்கள். எல்லா தியான முறைகளும் ஆரம்பித்து வருவது ஒரே ஒரு ஆரம்பத்தில் ஆதியிலே பதஞ்சலி யோகத்தை வைத்து முன்வைத்து தான் எல்லா தியானங்களும் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. அது ஒவ்வொரு அமைப்புக்கு ஏற்றாற் போலவும் ஒவ்வொரு குருவிற்கு ஏற்றாற் போலும் அவற்றை சில வித்தியாசங்களாக செய்யப்படுகின்றன. முடிவாக என்னவென்றால், தியானம் என்பது ஒரு தன்னை மறந்த நிலை. தன்னை மறந்த நிலையில் நாம் எவ்வாறு வாழ்வது என்பதை பயிற்சி கொடுப்பதற்காகத்தான் அந்த தியானம். எனவே தியானம் என்பது அது வெளியிலே சொல்லப்படாவிட்டாலும் அது என்னவென்றால், இட் இஸ் அ ஸ்டெப்பிங் ஸ்டோன் என்று சொல்லலாம். அதில் ஏறி மேலே செல்ல வேண்டிய முதல் படி அல்லது இரண்டாம் படி என்றெல்லாம் பல்வேறு படிகள் இருக்கின்றன. தியானத்திலே உயர்ந்த தியானங்கள் இருக்கின்றன. அவற்றின் மூலமாக நாம் என்ன அடைகின்றோம் என்றால், நாம் ஒரு மனமற்ற நிலைக்கு செல்லுகின்றோம். அந்த மனமற்ற நிலையை அடைவதற்குத்தான் இந்த தியானத்தினுடைய அத்தனை முயற்சிகளும். ஆனால் அந்த பயிற்சிகள் மூலமாக நாம் அடைகின்ற மனமற்ற நிலை என்பது அடைவது மிகவும் கடினம் என்று பல்வேறு மக்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். அவர்கள் பயிற்சியின் மூலமாக உணர்ந்திருக்கின்றார்கள். அதே சமயத்திலே அந்த தியானத்தை ஈடுபடுவதற்கு இந்த உலக வாழ்க்கையிலே இருந்து கொண்டே தியானத்தை பண்ணினால் என்ன நடக்கும் என்றால், அது பரவலாக என்ன தெரிய வருகின்றது என்றால், அதிலேயே எந்த விதமான ஒரு வெற்றிகள் கிடைப்பதில்லை என்பதுதான் தெரிய வருகின்றது. ஏனென்றால் இரண்டு விதங்கள் இருக்கின்றன. ஒன்று துறவரம் பூண்டு தியானம் செய்வது, அல்லது இல்லறத்திலே இருந்து கொண்டு தியானம் செய்வது. இந்த இல்லறத்திலே இருந்து கொண்டு தியானம் செய்வது என்பது ஒரு ஒரே சமயத்திலே இரண்டு குதிரைகளிலே பயணிப்பதை போல ஆகிவிடும். ஒரே சமயத்திலே இரண்டு படகுகளிலே செல்வது போல் ஆகிவிடும். முடியுமா? இரண்டு படகுகளிலே அட் அ டைம் சவாரி செல்ல முடியும், பயணம் மேற்கொள்ள முடியுமா? இரண்டு குதிரைகள் மேல் சவாரி செய்ய முடியுமா? ஏனென்றால் அது ஒவ்வொரு திசைக்கு அழைத்து செல்லும். இப்போது இல்லறத்திலே ஈடுபடுற மனிதர்கள், அவர்கள் இந்த வாழ்க்கையிலே அவர்கள் செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பான விஷயங்களை செய்வதன் மூலம் பல்வேறு விதமான பந்தங்கள் உண்டாகின்றன, பல்வேறு விதமான முயற்சிகள் எடுக்க வேண்டியிருக்கின்றன. அவை நம்மை அந்த மனதை முழுவதுமாக பயன்படுத்தி செய்ய வேண்டிய விஷயங்களாக இருக்கின்றன. மனம் என்பதே நாம் முதலிலேயே பார்த்திருக்கிறோம். அது ஒரு ஸ்டோரேஜ் ஹவுஸ், ஒரு கிடங்கு, ஒரு பெரிய கிடங்கு.
நினைவுகள், பதிவுகள் எல்லாமே சேர்த்து வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பெரிய கிடங்கு. அதுதான் நம் மனது. மனம் என்பது என்று தனியாக ஒன்று கிடையாது என்றுதான் சொல்லப்படுகின்றது. மனம் என்று தனியாக ஒன்று கிடையாது. நமது மூளை என்பது தட் இஸ் ஸ்டோரேஜ், பிளேஸ் ஆஃப் ஸ்டோரேஜ். 1.5 கிலோ அளவு எடையுள்ள அந்த மூளையிலே பல்வேறு விதமான செய்திகள், நிகழ்வுகள், உணர்வு எல்லாமே பதிவாக்கி இருக்கின்றன. அங்கிருந்து வெளியே வருவதுதான் மனது. இதைத்தான் ஜெய கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்வார் என்பது, மனம் என்பது தனியாக கிடையாது. எப்பொழுதெல்லாம் மனதினுடைய நினைவு பகுதிகள் இருந்தது, சைக்கலாஜிக்கல் மைண்ட், அதிலிருந்து அல்லது ஈவன் இன்டலெக்சுவல் மைண்ட் ஆல்சோ, இரண்டு மனதுகள் இருக்கின்றன. அவற்றிலிருந்து எப்பொழுது ஒரு நினைவு என்ன அலை வருகின்றதோ அப்பொழுது ஒரு மனம் உருவாகின்றது. இப்படி வைத்துக் கொள்ளலாம். ஒரு வீட்டிலே ஒரு கடிகாரம் இருக்கின்றது. கடிகாரத்திலே அதனுடைய இது என்னென்றால், ஒவ்வொரு மணி முடிந்த பிறகு அந்த மணி அடிக்க ஆரம்பிக்கும். அப்பொழுது ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த உள்ளிருந்து கடிகாரத்திலிருந்து உள்ளே ஒரு சிறிய பறவை பொம்மை, அந்த பொம்மை வெளியிலே வரும். மணி அடித்து முடிந்த பிறகு அது உள்ளே சென்றுவிடும். இதுதான் நாம் பார்த்திருக்கின்றோம். மனம் என்பது கிட்டத்தட்ட அப்படி அது போலத்தான் கடிகாரம் என்பது ஒரு ஸ்டோரேஜ் மைண்ட். இட் ஹஸ் பீன் ஸ்டோர்ட். எல்லாமே அங்கே ஸ்டோர் ஆகி இருக்கின்றது. எப்பொழுது ஒரு எண்ணம் வருகின்றதோ அந்த எண்ணம் வருகின்ற பொழுது அது வெளியிலே தலை காட்டி விட்டு மறுபடியும் உள்ளே சென்று விடுகின்றது. இங்கு என்ன நடக்கின்றது? அந்த பொம்மை எவ்வாறு நடக்கின்றது? ஆனால் இங்கே என்ன நடக்கின்றதா, மனதிலிருந்தே ஒரு எண்ணம் வெளியே வருகின்றது. ஒரு குறிப்பிட்ட நினைவு தொகுப்பிலிருந்து வருகின்றது. அந்த எண்ணம் வந்தவுடனே நாம் அதை என்ன செய்கின்றோம் என்றால், அதை நாம் கையில் எடுக்கின்றோம். இந்த எண்ணம் கடிகாரத்திலே ஒரு மணி முடிந்தால் அது தானாக வெளியே வரும். இங்கு எப்படி என்றால், இங்கே மனதிலே எண்ணம் என்பது ஒன்று நாம நினைத்து வரவழைப்பது, அல்லது அந்த கடிகாரத்தை போல தானாக வெளிவருவது. இரண்டுமே அப்படித்தான். இவ்வாறு நடக்கும்போது அதை நாம் வெளியிலே வந்தால் நம் கையில் உடனே எடுத்து விடுகின்றோம். எடுத்து அதை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்கின்றோம். அதை போட்டு புரட்டுகின்றோம். அப்போது என்னவாகின்றதால் அந்த எண்ணம் வலிமை பெற்று விடுகின்றது. அது ஒரு நிரந்தர மனமாக மாறதற்கு வாய்ப்பை நாம் கொடுத்து விட்டோம். இப்பொழுது இந்த எண்ணம் ஒரு எண்ணம் ஏ என்பது வெளியே வந்தது. உடனே மனது ஏ என்பது உருவாக்கிவிட்டது. இந்த எண்ணத்தை கையில் எடுக்காமல் இருந்தால், அந்த எண்ணம் ஏ என்பதை கையில் எடுக்காமல் இருந்தால், மனது ஏ என்பது சிறிது நேரத்துக்கு பிறகு தானாகவே அழிந்து போயிருக்கும், மறைந்து போய்விடும். ஏனெனில் எண்ணம் ஏக்கு அடுத்ததாக எண்ணம் பி வருவதற்காக அங்கே காத்து கொண்டிருக்கின்றது மனதிலே. அதற்கப்புறம் எண்ணம் சி வருவதற்காக ஒரு பெரிய கியூவே இருக்கின்றது. ஒரு நாளைக்கு எண்ணங்கள் வருகின்றன என்று சொல்லப்படுகின்றது. அப்போது ஏ பி சி டி என்று வரிசையாக கியூவில் இருக்கக்கூடிய எண்ணங்கள், அந்த முதலில் போன எண்ணம் எப்பொழுது வெளியிலே போகும், அதற்கப்புறம் நாம் வெளியிலே வருவலாம் என்று காத்து கொண்டிருக்கும். ஆனால் அந்த எண்ணம் ஏ ஏ என்ற மனதை உருவாக்கிவிட்ட பிறகு எண்ணம் பி மறுபடியும் இன்னொரு எண்ணத்தை உருவாக்கி அதன் மூலம் மனதை இன்னும் வேறொரு எண்ணத்தால் மனதை ஸ்திரமாக்குகின்றது, வலிமையாக்குகின்றது. எண்ணம் சி வருகின்றது. அப்போது எண்ணம் சி என்பது சி என்ற மனதை உருவாக்குகின்றது. இந்த ஏபிசி மனங்களுக்கு இடையே ஒரு இடைவெளி இருக்கின்றது. அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறிய இடைவெளி இருக்கின்றது. நாம் இந்த இடைவெளியை எவ்வாறு பெரிதாக்குவோம் என்பதில் தான் நாம் ஞானத்திலே கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் இருக்கின்றது. அதாவது எண்ணங்களுக்கிடையே வருகின்ற இடைவெளியை நாம் அதிகப்படுத்த வேண்டும். அதே போல எண்ணங்கள் வருகின்ற பொழுது அதை நாம் கையில் எடுக்காமல் அதை சும்மா இருந்து ஒரு வாட்ச்மேன் போல, ஒரு விட்னஸ் போல, ஒரு அப்சர்வர் போல நாம் கவனித்துக் கொண்டிருந்தால் அந்த எண்ணம் தானாக சென்று விடும். அப்பொழுது மனது உருவாகாது. இப்போது பார்த்துக் கொள்ளுங்கள். எண்ணம் ஏ, எண்ணம் பி, எண்ணம் சி, எண்ணம் டி, எண்ணம் இ, எண்ணம் எஃப். நான் எந்த எண்ணத்தையுமே கையில் எடுக்கவில்லை என்றால் எந்த மனதும் உருவாகி இருக்காது. எந்த எண்ணத்தையும் நான் கையில் எடுக்கவில்லை என்றால் எந்த மனதுமே உருவாக்கி இருக்காது. அப்பொழுது முதலிலே என்னவாயிற்று? நான் கையில் எடுத்ததனால் முதலே மனது ஏ உருவாயிற்று, மனது பி உருவாயிற்று, மனது சி உருவாயிற்று. அப்பொழுது அங்கே நிஜமாக ஒரு பர்மனண்டாக நிரந்தரமாக ஒரு மனம் இருப்பது போல நாம் சிந்திக்க ஆரம்பித்து நினைத்து விடுகின்றோம். இதுதான் உண்மையான ஒரு வித்தியாசம். உண்மையான மனது, நிரந்தரமான மனது என்பது கிடையாது. ஆனால் ஒரு நொடிக்கு ஒரு தடவை உருவாக்கப்படுகின்ற மனது வரிசையாக உருவாக்கப்படும் பொழுது அங்கே மனம் என்று தொடர்ச்சியாக நிரந்தரமாக ஒன்று இருப்பதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதுதான் மனது என்று நாம் நினைத்து அதனுடன் உறவாடி கொண்டிருக்கின்றோம். அந்த மனதிலே எழுகின்ற எண்ணங்களை வைத்துக் கொண்டு நாம் வெளி உலகத்திலே விளையாடுகின்றோம், மற்றவர்களை ஏமாற்றுகின்றோம், மற்றவர்களை தீர்ப்பளிக்கின்றோம், மற்றவர்களை வஞ்சனை செய்கின்றோம், தீமையான வேலைகளை செய்கின்றோம்.
நல்லதும் செய்கின்றோம், அன்பாகவும் இருக்கின்றோம், பாசமாகவும் இருக்கின்றோம், தானம் செய்கின்றோம், பிறருக்கு உதவி செய்கிறோம், அதுவும் மனது எல்லாமே. ஆனால் தீமையான எண்ணங்கள், தவறான எண்ணங்கள், பழக்கம், அதாவது ஒரு அறியாமையால் உண்டான பல்வேறு விதமான நம்பிக்கைகள், பழக்க வழக்கங்கள் எல்லாம் மனதிலிருந்து வருகின்ற எண்ணங்கள் மூலமாக நமக்கு நிரந்தரமாக நம்மை ஆட்கொண்டு விட்டன. அப்பொழுது என்னவாகின்றது என்றால், அவற்றினுடைய பிடியிலே சிக்கி நிரந்தரமாக ஒரு மனம் இருப்பதாக நாம் நினைத்து கொண்டு நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உண்மை என்ன? மனம் என்று தனியாக கிடையாது. ஒரு அரசன் ஞானியிடம் சென்று கேட்டான், ஐயா, எனக்கு இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம் இருக்கின்றது, நான் சந்தோஷமாக வாழ வேண்டும், ஆனால் அப்படி வாழ முடியவில்லை, ஏனெனில் மனதில் ஆயிரக்கணக்கான எண்ணங்கள், அது கவலைகள் கொட்டி கிடக்கின்றன என்று கேட்டான். நான் எவ்வாறு அதை தீர்ப்பது என்றான். அதற்கு அந்த ஞானி சொன்னார், நீ என்ன செய்கின்றாய், இன்று சென்று இரவு முழுதும் நீ நன்றாக யோசித்து உன் மனக்கவலைகள் எங்கே இருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டு. எனக்கு சரியான இடத்தை சுட்டிக்காட்ட நான் ஒரு நொடியிலே அதை அழித்து விடுகின்றேன். பிறகு நீ ஆனந்தமாக வாழலாம் என்றார். மன்னனும் மிக சந்தோஷமாக அரண்மனைக்கு சென்றார். அன்று இரவு முழுவதும் அவன் தேடிக்கொண்டே இருந்தான். என்னவென்று? மனக்கவலைகள் எங்கே இருக்கின்றன என்று. அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இரவு முழுவதும் விழித்திருந்ததுதான் மிச்சமாகி போய்விட்டது. மறுநாள் காலையிலே தூக்கமே இல்லாமல் ஞானியிடம் சொன்னார், ஐயா, நீங்கள் என்ன வேலை கொடுத்து விட்டீர்கள்? நான் முடிந்த மட்டும் இரவு முழுவதும் தேடிக்கொண்டே இருந்தேன், ஒரு பொட்டு தூங்க கூட இல்லை, ஆனால் என்னால் அந்த மனக்கவலைகள் எங்கே இருக்கின்றன என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. மனம் எங்கே இருக்கின்றது என்று கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதால் ஞானி சொன்னார், அதுதான் உண்மையான உண்மை அப்பா. உனக்கு மனம் என்று ஒன்று கிடையாது. மனம் என்று இருந்தால் தானே கவலைகள் என்று ஒன்று இருக்கும், இல்லையா? மனம் என்று ஒன்று இருந்தால் தானே கவலைகள் இருக்கும். மனமே இல்லாத போது கவலைகள் எங்கே இருக்கிறோம்? நீ ஒரு சுத்தமான ஆன்மா, உனக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது. நீ ஒரு சுதந்திரமான ஆன்மா, நீ சந்தோஷமாக எப்பொழுதுமே வாழலாம். ஆனால் இல்லாத மனதை இருக்கிறதாக கற்பிதம் செய்து கொண்டு, அதிலே கவலைகள் வேறு சேர்ந்திருக்கின்றது என்று கற்பிதம் செய்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ வீணடித்துக் கொண்டிருக்கின்றாய், பாழடித்துக் கொண்டிருக்கின்றாய். எனவே நீ அதை மனம் என்று இல்லை என்று மனதிலே ஞாபகம் வைத்துக்கொள். மனம் என்று இல்லை என்று மனதிலேயே ஞாபகம் வைத்துக் கொள்க. மனம் என்று ஒன்று இல்லை, உண்மையே அதுதான். அதனால்தான் ரமணர் சொன்னார், நீ ஒரு கயிறை பார்த்து பாம்பு என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் அரை இருட்டிலே. ஆனால் கிட்டே போய் சென்று பார்த்தால்தான் அது வெறும் கயிறு, பாம்பல்ல என்று தெரிகின்றது. அதே போலத்தான் நீ மனம் இல்லாத மனதை ஒரு நிழல், எவ்வாறு நிழல் நம்மை சுற்றி இருக்கின்றதோ, நம்மளோடு வந்து கொண்டே இருக்கின்றதோ, அதே போலத்தான் மனமும் நம்மோடே வந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் உண்மையிலே நிழல் என்பது கிடையாது. ஏனெனில் நீ வெளிச்சத்துக்கு சென்றால் அந்த நிழல் மறைந்து விடுகின்றது. உன்னுடைய உருவத்தினுடைய நிழல் கீழே விழுவதே இல்லை, இல்லையா? அதுதானே நடக்கின்றது. அதே போலத்தான் நீ, உன் மனம் என்பது உன்னுடைய நிழல், அந்த நிழலே கிடையாது. அது எப்படி இல்லை என்று சொல்ல முடியும்? நீ சுய அறிவு பெற்றையானால், நான் இல்லை, நான் சொத்த ஆன்மா, நான் ஒரு ஆன்மா, எனக்கு மனம் இல்லை என்ற ஒரு உண்மையான அறிவை உன்னுடைய உள்ளுக்குள்ளே பிரகாசமானால் அந்த மனம் இல்லாமலே போய்விடும். அந்த நிழல் இல்லாமலே போய்டும். மனம் என்ற நிழல் இல்லாமலே போய்விடும் என்று சொன்னார். இதுதான் இந்த ஞான மார்க்கத்திலே நாம் உண்மையாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். மனம் என்பது ஒன்று கிடையாது. இல்லாத ஒன்றை இருப்பதாக கற்பனை செய்து கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த மனதிலே ஆயிரக்கணக்கான கவலைகளை பூட்டி வைத்துக் கொண்டு அதிலே உழன்று கொண்டு துன்பத்திலே சுழன்று கொண்டு இருக்கின்றோம். நாம் அந்த வெளிச்சத்துக்கு வந்தோமா, ஞானம் என்ற வெளிச்சத்திற்கு நீங்கள் வந்தீர்கள் என்றால் மனம் என்ற நிழல் தானாக காணாமல் போய்விடும். இதுதான் உண்மை. வணக்கம். நன்றிங்க சார், நன்றி நன்றி. உங்களுக்கு ஆக்சுவலா கிளம்பிட்டேன், இந்த ப்ரோக்ராம் முடிச்சு நம்ம கிளம்பலாம்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டேன். சின்ன டாபிக், அதோட முடிச்சுக்கிட்டேன், அவ்வளவுதான். அதுதான் நல்லா இருந்தது, நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.